ஆனால் தமிழ்நாட்டில் களியக்காவிலையிலேருந்து இந்த பக்கம் தருமபுரி வரைக்கும் எத்தனை விதமான வாழைப்பழம் இருக்குது தெரியுமா? களியக்காவிலையில் செவ்வாழைப்பழம் இருக்குது. நின்று கொண்டே பேசி கொண்டிருப்பவர்களுக்கு வரக்கூடிய குதிகால் வாதம், அந்த கால்கேனியஸ் பர் அப்படிம்பாங்க, பிளான்டார் ஃபேசைட்டிஸ்னு, அதுக்கு செவ்வாழை போதும். மெலிந்து இருக்கக்கூடியவர்கள் சற்று உடல் உறுதியாக வரணும் அப்படின்னா நேந்திரன் வாழையும் நாகர்கோயிலில் கிடைக்கிற மட்டிப்பழமும் போதும். உடலில் மலச்சிக்கல் இருக்கிறது, பௌத்திரம் வருகிறது, மூல நோய் வருதுன்னா நாட்டுப்பழம்னு திருநெல்வேலி, களக்காடு, மதுரை பகுதியில் நாரோடு இருக்கக்கூடிய பழம் இருக்கும். தொலியை உரிச்சோம்னா பழம் வந்துருச்சான்னு தெரியாது, அவ்வளோ நார் ஒட்டியிருக்கும். அந்த வாழைப்பழம் போதும். திருச்சியில் இருக்கக்கூடிய பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய மோரிஸ் வாழைப்பழம் பெண்களுக்கு வரக்கூடிய வெள்ளைப்படுதல் நோய்க்கு நல்லது. ஈரோடில் இருக்கக்கூடிய தேன்கனி வாழை, தருமபுரியில் இருக்கக்கூடிய ஏலக்கி, திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய சிறுமலைப்பழம், ஒரு வாழைப்பழத்துக்கும் ஒரு மருத்துவ குணம் இருக்கு. எங்கேயாவது வாஷிங்டன் ஆப்பிளுக்கு வயிற்று வலி போகும், இல்லை சைனாவிலேருந்து வரக்கூடிய ஆப்பிளுக்கு மைக்ரைன் போகும்னு படிச்சுக்கோமா? ஆனால் நம்ம ஊரில் உள்ள வாழைப்பழத்துக்கு அத்தனை மருத்துவ குணம் இருக்குது. நாம் அதை ரொம்ப புறக்கணிக்கிறோம்.